ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல பயங்கரமா தீ பிடிக்குதேயா. ஒவ்வொரு நாளும் என்னென்னக்கு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி தான் நேத்து முதன்முறையாக தளபதி விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா தாக்கியிருக்காரு, விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா போயிட்டு இருக்கு. எடப்பாடி விஜய் பிளந்துட்டாரு, எடப்பாடி பாத்தீங்களா என்ன ஒரு ஆக்ரோஷம் பேசிட்டாரு, புலப்பலம் பிளந்துட்டாரு அப்படி இப்படின்னு விஜய் பிடிக்காதவங்க அதை தூக்கி வச்சு பயங்கரமா சாட்டை மஜாலுக்கெல்லாம் அதை வச்சுட்டு கம்பு சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு பதிலடியை எடப்பாடி விஜய் அவர்களை இவ்வளவு நாளா பேசாம இன்னைக்கு பேசுற காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவருக்கு அந்த தகுதி இருக்காங்கிறத உங்களுக்கு கேட்கணும்ல, அதான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ கடந்த 2-3 நாட்களாக நாம வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எதிரான மாதிரியான கருத்துக்கள், அதாவது நம்மளுக்கு முரண்பட தெரிய கருத்துக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். லேட்டஸ்டா அவருடைய அப்பா பேசியிருந்தாரு, அது கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்முடைய வீடியோக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உண்மையாக தான் பேசுவோம். ஓகேவா? அதில் சில பேர் ரொம்ப கைப்பட்டு நான் உங்க வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன முடியும், அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தானே, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்மளையும் ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம பேசுறோம், நமக்கு மனசு உண்மையாக தோன்றதை பேசுறோம். ஓகேவா? நம்ம எப்பவுமே ஒருத்தர் நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு அவங்க பண்ற எல்லாத்தையும் ஆதரிக்க கிடையாது. ஸோ அது ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்க கீழே தான் இருக்கு, பார்க்கலாம். சரி, ஓகேப்பா, இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்களை நேரடியாக விமர்சித்ததே கிடையாது. ஏன் மறைமுகமாவோட விமர்சித்ததே கிடையாது. யாருமே விஜயை பத்தி விமர்சிக்க கூடாதுன்னு கட்சிக்குள்ளே கட்டளை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த மனுஷன் நேத்து விஜய் அவர்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அவரு என்னத்த பண்ணிட்டாரு, அது விளையும் பயிர் முளையிலே தெரியும். எப்ப 41 பேர் இறந்தாங்க, அது கூட போயிட்டு அந்த மக்கள் சந்திக்க முடியல, ஒரு பிரஸ் மீட் நடத்த முடியல, இவெல்லாம் வந்து என்னத்த பண்ண போறாரு. நாங்களாம் அப்படியா, பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனை நேரடிய காலத்துல இறங்கிறோம். அதாவது அம்மாலாம் பாத்தீங்கன்னா சுனாமி வரும்போது எவ்வளவுக்குள்ள இறங்கி போனது, எவ்வளவு பேர் வேண்டாம் எச்சரிச்சு கூட ஒரு மக்கள் சந்திக்க போனாரு. அதே மாதிரி நாமலாம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல 33 மாவட்டங்களுக்கு நான் போனேன். இவர் என்னங்க இது ஒரு 41 பேர் இருந்து இறந்திருக்கு, அது கூட இவரால் வெளியே வர முடியல, நடத்த முடியல. இவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சிறந்த நடிகர் தான், சிறந்த அரசியல்வாதினா நாங்க தான் அப்படின்ட்டு ஒரு போட்டுருக்காரு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சர்ச்சைகள் இருக்கு. ஸோ அதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோச்சு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்னு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதாவது 13 ஊர்ல சுட்டு கொண்டாங்க. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய காவல்துறை மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த மக்கள் போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொலை பண்ணாங்க. அந்த நியூஸை பற்றி கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க என்ன பேர் சொன்னீங்க? அதாவது அப்படியே அணைஞ்சு எனக்கு தெரியாது, நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுல தான் ஒரு முதலமைச்சர். அப்பா அந்த முதலமைச்சர் எந்த லட்சத்தில் இருக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு முதலமைச்சரா ஒரு ஒரு நாட்டுல தான் மக்கள் சுட்டு கொல்ல போறதே நீங்க அதிகாரம் கொடுக்காம உங்களுடைய ஒரு ஞானஜிக்கா வராம ஒரு விஷயம் நடக்குன்னா நீங்க என்ன பொம்மை முதலமைச்சர்? நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 41 ஊர்ல இருந்ததுக்கு போய் பார்க்கணுட்டு அவர் விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அது மட்டும் இல்ல, இந்த வீரவசனம் பேசுறது, நாங்க வந்து நீங்க சிறந்த அரசியல்வாதி தான். அதாவது நம்ம படத்துல அமாவாசை மாதிரி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே இது வரைக்கும் அதை சினிமா தவிர உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம், காலில் தவுந்துகிட்டே போயிட்டு ஒரு பதவியை வாங்கினாங்க, அது முதலமைச்சர் பதவியை வாங்கினா. நீங்களாம் வீரவசனம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது அம்மா ஒரு பார்த்தீங்கன்னா சுனாமி நடக்கும் போது போனாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் போனேன். இதெல்லாம் வந்து இயற்கை சீச்சங்கள். விஜய் அவர்கள் அந்த 41 அந்த சடனா அவரால் போக முடியும் கேட்டீங்கன்னா அவரால் தான் அந்த இறப்பு. அவர் வந்து அவரை பார்க்க அந்த கூட்டம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி செல்லியட் பிரச்சனை நிகழ்வுடைய அளவு போய் பார்த்தாரு, எல்லா குடும்பங்களும் போனாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கேயா போக முடியலன்னு கேட்டீங்கன்னா அதான் பிரச்சனை. அவரை பார்க்கணும்னா கூட்டம் அந்த அளவுக்கு அளமுடு. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து எவரு அப்படி திரும்ப உடனே அங்கே போனான்னா இதை விட அவரை பார்க்க கூட்டம் கூடி அதை ஒரு படிக்கு கூட்டிட்டுனா எப்படி? ஸோ அதனாலதான் அவருக்கு போக முடியல. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் நீங்களே கடந்த 2-3 மாதங்களா பேசிட்டு இருந்தீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்ட்டு. சரியான சட்ட பாதுகாப்பு இப்போ நீங்க சொல்றீங்க, சரியா திட்டமிடல் இல்லைங்க. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி சரியான சட்ட பாதுகாப்பா அரசு கொடுக்கல, காவல்துறை கொடுக்கல, சரியான காவல்துறை நியமிக்கல அப்படின்னு பேசுறது இதே வாய் தான் இன்னைக்கு அவர் சரியான திட்டமிடல அப்படின்னு விஜய் மேலே பழிய போறீங்க. என்ன காரணம்? உலக மக்கள் எல்லாம் உச்சு நோக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்க கூட கூட்டணிக்கு விஜய் வரல, இவ்வளவு நாளா வருவாரும் ஒரு எதிர்பார்ப்புல சின்ன ஒரு இதுல இருந்தீங்க. இப்போ உத்திரம் வரமாட்டாரு, கண்டென்ட் பத்தி தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கீங்க. ஏன் இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு 3-4 மாசம் ஆச்சா? இல்ல அதுலயே கூட நியாயம் வேண்டாமா? நீங்க எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்து ஆட்சி பண்ணிருக்கீங்க, நாம எப்படி இருந்திருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகேவா? அதாவது ஒரு விமர்சனம் வைக்க முன்னாடி நாம யாரு, நமக்கு பின்னாடி என்ன மாதிரியான அழுக்குலாம் இருக்கு, நாம அதெல்லாம் சரி பண்ணிட்டோமா, நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கா விமர்சனம் பண்றதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு எதிராக வச்ச அந்த ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு நம்முடைய பதிலடி. ஸோ இப்போ இன்னொரு அதாவது முரண்பாடும் நெருடலும் தமிழை வச்சுக்கிறதுல எனக்கு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் மேல. அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஸோ முழுவதுமா வீடியோவை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை எப்பவும் போல உங்களுடைய ஸ்டைல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அதான் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வர 2ஆம் தேதி தமிழை வச்சுக்கிறத்தின் சார்பில் கட்சி தலைமை கழகத்தில், அதாவது பனையூர் ஆஃபீஸில்
3ஆம் ஆண்டு தொடக்க விழா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாங்கிறது விழாவை தளபதி விஜய் தலைமையில வெகு சிறப்பாக கொண்டாட போறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம், இதையெல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் அப்போ அதாவது நல்லா பார்க்கணும், ரம்ஜானை விமர்சையா கொண்டாடினார். அதாவது நோன்பு இருந்து ரம்ஜானை கொண்டாடினவர், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு கிறிஸ்துமஸ் சமத்து விழா கொண்டாடினவர், ஏன் பொங்கல் விழாவை மட்டும் கொண்டாடல? இதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க. இதை நான் அன்னைக்கே கேட்டிருப்பேன். ஏன் கேட்கலன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம கேட்டிருந்தா உங்களோட சில நண்பர்கள் என்ன ஒரு கொஸ்டின் முன் வச்சிருப்பாங்கன்னா, அண்ணா ஜனநாயகம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல, சிபிஎஸ்ஆர் நடந்துட்டு இருக்கு, அவர் மன அழுத்தத்தில் இருப்பார், அதனால இதை கொண்டாடல, தவிர்த்துட்டார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை நீங்க முன் வச்சிருப்பீங்க. இப்போ மட்டும் என்ன, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிட்டா, எல்லாமே தீர்ப்புலாம் சிபிஎஸ்சி வந்துட்டா, இப்போ மட்டும் கரெக்டாக கொண்டாடுறீங்களே. அதாவது இதுல கூட அவர் போன லேட்டஸ்டா பேசும்போது என்ன சொன்னாரு, எனக்கா மன அழுத்தமா கொடுக்க முடியுமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் நீங்க வந்து அழுத்தத்தை கொடுத்துட முடியுமா, அடங்கி போற ஆளா அப்படி சொன்னீங்கல்ல. அப்போ எத்தனை கோடி பேர் தமிழ் மக்கள் இருக்காங்க, இந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க, பொங்கல் விழாவை கொண்டாடணும், அவங்களுக்காக ஒரு விழாவை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் உங்க மனசா தோணல? இதே இடத்துல கிறிஸ்துமஸோ ஏதாவது ஒரு விழா ரம்ஜான் நடந்தா நீங்க தவிர்த்துட்டு சரி வேண்டாம் கொண்டாட விழா கடந்து போயிருப்பீங்களா? அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்களா? அப்ப இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு தோணல? அப்ப என்ன பண்ணாலும் இந்த மக்கள் பெருசா நம்ம கண்டுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு சிறுபான்மைகளுக்கு முக்கியத்துவம் நான் அப்படிங்கிறத நான் வந்து முன்னிறுத்தணும், திமுக விட நான் தான் உங்களுக்கானவன் அப்படின்னு முன்னெடுப்பு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. அப்பதான் சிறுபான்மை ஓட்டுக்கெல்லாம் நமக்கு வருங்கிற எண்ணமும் உங்களுக்கு தோணுது இல்ல? அதே தானே திமுக பண்ணிட்டு இருக்கு. திமுக நம்ம ஏன் விமர்சிக்க, திமுக இதே தான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க முழுசுமா எல்லாத்துக்குமே மாச்சா வரணும் நினைக்கிறீங்களா, இல்ல திமுக 3 எழுத்து மாத்திட்டு அதுல தேவாக்கான பதிக்க வரீங்களா? அதே மாதிரி ஒரு அரசியல நான் முன்னெடுக்கணும் அப்படின்னு வரீங்களா? சோ இதுதான் எனக்கு வந்து குழப்பமா வந்துட்டே இருக்கு. இதனால தான் நாம வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாட்களா தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேள்விகளை வந்து முன்னோட வச்சுட்டே இருக்கும். அதாவது நான் வந்து விஜய்க்கு எதிரான கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து யாராவது பாத்தீங்கன்னா நீ இவ்வளவு நாள் விஜய்க்கு ஆதரவா பேசி இப்ப விஜய்க்கு எதிராக அப்படிலாம் கிடையாது. நான் இப்ப விஜய்க்கு ஆதரவா தான் பேசுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா பேசுவேன், பிடிக்கல என்னோட இதை பத்தி காட்டுவேன், இது என்னோட இயல்பு. ஓகேவா? என் மனசோட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீ நல்லா பாருங்க, ஆதவ அர்ஜுனா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும் விமர்சிக்கிற மாதிரி விமர்சி திரும்ப மன்னிப்பு கேட்பாரு. திருமாவளவர்கள் என்னதான் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்களையும் வசை பண்ணாலும் சரி, முரண்பாடா விமர்சனம் சரி, அவரை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்க. இப்போ அந்த நல்லா பார்க்கணும், அதிமுக இது வரைக்கும் விஜயாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. அதாவது கூட்டணி வருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி எந்த ஒரு விமர்சனமே வைக்கல. விஜய் அவர் தான் பாத்தீங்கன்னா ஊழல் கட்சின்னு சொல்லி விமர்சனம் தான் இப்ப அவங்க பயிர் தாக்கல் பண்றாங்க. ஆனா திருமாவளவர்கள் திமுக ஆதரவாக எத்தனை தடவை விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு, போட்டு போலாப்பலம் வந்திருக்காரு. இதே மாதிரி ஐட்டு இருக்கீங்க, நீங்க திருமாவளவனுக்கு எதிராக கொந்தளிச்சு பேசிருக்கலாம், விஜய்க்கு ஆதரவா பேசல. கட்சிக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா கட்டளை அப்படி, திருமாவளவன் விமர்சிக்க கூடாது. என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு கேவலப்படுத்தினாலும் நீங்க அவரை விமர்சிக்க மாட்டீங்க, அப்படி கடந்து போவீங்கன்னா திமுக மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஃபார்ம் நினைக்கிறீங்க, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காங்கிரஸ் தான் எனக்கு பிடிக்காது, விடுதலை சிறுத்தை கட்சியை பிடிக்காது கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை வரக்கூட நான் நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, அவங்க தானே உங்களை மாநகரத்தனமா திமுக முரட்டு முட்டா கொடுத்து விமர்சனம் பண்றாங்க. திரும்பவும் நீங்க அவங்களுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உங்க கூட்டணி கட்சி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான மனநிலை அதுல என்ன இருக்கு? மாற்றங்கள்ல ஒண்ணுமே இல்லையே. ஸோ சிறுபான்மைக்கான முக்கியத்துவம் தான் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு பார்க்கணும். இதை வந்து எனக்கு தோன்றது, இதை நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தப்பட்டு இனிமேல் உங்களுடைய வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, அது அவங்களோட தனி சுதந்திரம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐயோ நம்ம விஜய் தவறா, அது தவறான கிடையாது. விஜய்க்கு எதாவது நம்ம பேசிட்டா, நெகட்டிவ் சைடில் பேசிட்டா உடனே நமக்கு யாரும் வீஸ் போகாத, எனக்கு வீஸ் ஆல்ரெடி போகலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோன்ட் கேர், அதை பற்றி கவலைப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக பேசணும், என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சி எப்படி நான் பேசணும்னு நினைப்பேன், அதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை புரிஞ்சவங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பேசுனதுல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வச்சுட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.